வரவிருக்கும் 2025ஆம் ஆண்டில் அமெரிக்கத்தில் உள்ள அனைத்து தொழில்களிலும் சம்பளம் 4% வரை அதிகரிக்கும். சமீபத்திய கணக்கெடுப்பில் வெளியான தகவலின்படி நாட்டில் உள்ள கால் பாதிக்கும், அதாவது 28.2%த்திற்கும் அதிகமான நிறுவனங்கள் அடுத்த ஆண்டு ஊழியர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது. இது திறமையான ஊழியர்களுக்கான அதிகரித்த தேவையை குறிக்கிறது. மெர்சர் என்னும் நிறுவனத்தால் நடத்தப்பட்ட இந்த வருட கணக்கெடுப்பின்படி அமெரிக்கத்தில் உள்ள எரிசக்தி, நிதி சேவைகள், பொறியியல், கட்டுமானம், ரியல் எஸ்டேட், உற்பத்தி, சில்லறை விற்பனை மற்றும் மொத்த விற்பனை சேவைகள், உயர் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் 700க்கும் மேற்பட்ட நிறுவனங்களில் இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின்படி நுகர்வோர் பொருட்கள் துறையில் உள்ள நிறுவனங்களில் சம்பளமானது 4.5% உயரும் என்றும், உயிர் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் 4.2% அதிகரிக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் எரிசக்தி மற்றும் நிதி சேவை துறையில் 4% சம்பளம் அதிகரிக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து தொழில் துறைகளிலும் உள்ள முதலாளிகள், ஊழியர்கள் எந்த நிலையில் இருப்பவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் ஒரே மாதிரியான சம்பள உயர்வை வழங்க வேண்டும் என கூறியுள்ளார்கள். இவ்வாறு அமெரிக்கத்தில் உள்ள பெரும்பான்மையான முதலாளிகள் வருகின்ற 2025ஆம் ஆண்டில் அடிப்படை சம்பளத்தை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சம்பளத்தை அதிகரிப்பதுடன் HR வல்லுநர்கள் அவர்களின் வீட்டு கொடுப்பனவுகளையும் மதிப்பு செய்ய வேண்டும் என்றும், நாட்டில் வீட்டு செலவுகள் அதிகரித்து வருவதால் போட்டித்தன்மையுடன் இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார்கள்.